அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம மொஹஞ்சதாரோ என்ற நகரத்தை பத்தி நாம் பார்க்க போறோம். முதல்ல இந்த நகரம் 1922ஆம் ஆண்டு ஆர்டி பானர்ஜி, ரகல்தாஸ் பானர்ஜி என்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் கண்டறியப்பட்டது. சிந்தி மொழியில மொஹஞ்சதாரோ என்பதற்கு பிணக்குழி மேடு, இடுகாட்டு மேடு அல்லது சுடுகாட்டு மேடு என்ற பல பெயர்கள் உண்டு. ஸோ இந்த நகரம் எங்க இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த நகரம் பாகிஸ்தான்ல சிந்து மாகாணத்துல, குறிப்பா லர்கானா மாவட்டத்துக்கு பக்கத்துல அந்த சிந்து நதியோட வலது கரையில அந்த நகரம் அமைஞ்சிருக்கு. இதுல சிறப்பு பெயர் பார்க்கும்போது நம்ம சிந்துவி தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, சிந்துவிலேயே மிகப்பெரிய நகரம் எதுவும் பட்டாலும் அது இந்த மொஹஞ்சதாரோ தான். கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் பெரிய பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்ல, 7 முறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த மொஹஞ்சதாரோ பகுதி தான். ஸோ இந்த நகரத்துல என்னென்ன சான்றுகள் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இங்க வந்து பெருங்குளம் அல்லது பொதுக்குளம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல 4 நாகரிகம் இருந்தாலும் அந்த உலகிலேயே முதல்ல ஒரு மனிதனால் கட்டப்பட்ட முதல் பொதுக்குளம் இந்த பெருங்குளம் தான். அது மட்டும் இல்ல, உலகில் கட்டப்பட்ட நீர் கசியாத சிறந்த ஒரு கட்டுமானத்திற்கான எடுத்துக்காட்டும் இந்த பொதுக்குளம் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிகப்பெரிய கூட்டரங்கு, அதாவது 4 வரிசையில 20 தூண்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேயர் ஹால், கூட்டரங்கு இங்கதான் காணப்படுது. முக்கியமா அடுத்ததா நடனமாது சிலை. இது எந்த உலோகம்னு பார்க்கும்போது வெண்கலத்துல செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கும். இந்த உலகத்தை யாரோட கையில கிடைச்சுன்னு பார்த்தா அது சஜான் மாஸ்டர் கையில. இதோட தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து லாஸ் வேக்ஸ் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்கலத்தை உருக்கி இந்த ஊட்டி செய்யப்பட்ட அந்த ஒரு தொழில்நுட்பம். இந்த சஜான் மாஸ்டர் இதை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வரலாற்று காலத்திற்கு முந்தைய உருவாக்க முறை என்று நம்புவதற்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. அதாவது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது என அவரால் ஏத்துக்க முடியல. ஸோ இப்போது உருவாக்கப்பட்டது போல இருக்கின்றது யார் சொல்றேன்னா சஜான் மாஸ்டர் சொல்றாரு. அது தவிர மட்டும் இல்ல, சிந்துவெளி காலத்துல என்னன்னா தேவதாசி முறை ஒருவேளை இருந்திருக்குமோ என்ற ஒரு டவுட், ஒரு சான்று வந்து என்னன்னா இந்த நடனமாத சிலைன்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மதகுரு சிலை அல்லது பூசாரி அரசன் சிலை. இது அவருடைய மொஹஞ்சதாரோட தலைவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அமர்ந்த நிலையில் சுண்ணாம்பு ஸ்ட்ரீட் என்ற ஒரு கல்லால் செய்யப்பட்ட இந்த கலை. இதை தவிர நம்ம பார்க்கும்போது நெய்யப்பட்ட பருத்து துணி, மெசபடமை சேர்ந்த பானை ஓடுகள், 9 அடுக்குகள் கொண்ட கட்டுமானம், 27 அறைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய தானிய கிடங்குமே இங்கதான் கிடைச்சிருக்கும்.